தமிழக வளர்ச்சியின் பயனை ஒரு குடும்பம் அனுபவிக்கும் நிலைக்கு அதிமுக அரசு முடிவு கட்டியதாக அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 13 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பேசிய ஜெயலலிதா, தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்கிற பொதுமக்களின் எண்ணத்தை அதிமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாக கூறியுள்ளார். தமிழகம் அமைதி பூங்காவாக மாற வேண்டும். தமிழக மக்கள் எவ்வித அச்ச உணர்வும் இன்றி வாழ வேண்டும். தமிழகம் வளர்ச்சி அடைய வேண்டும். அந்த வளர்ச்சியின் பயனை ஒரு சிலர் மட்டும் பெறாமல், ஒரு குடும்பத்தினர் மட்டும் பெறாமல், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பயனடைய வேண்டும். ஏழை எளியவர்களின் வாழ்வில் வசந்தம் வீசிட வேண்டும். ஏழைகள் தங்கள் சொந்த கால்களிலேயே நிற்க திறன் பெற்றிட வேண்டும். அதுவரை அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு அளித்திட வேண்டும் என்னும் காரணங்களுக்காக தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைய நீங்கள் 2011 வாக்களித்தீர்கள். கடலூர் மாவட்டம் தானே புயலால் பாதிக்கப்பட்ட போது 6 மாதத்தில் மேற்கொள்ள வேண்டிய நிவாரண பணிகளை 14 நாட்களில் அதிமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாக ஜெயலலிதா தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டதுடன் மின் கட்டமைப்புகள் பெரும் சேதத்திற்கு உள்ளாகின. கடலூரில் உள்ள அனைத்து துணை மின் நிலையங்களும் பாதிக்கப்பட்டன. இந்த பாதிப்புகள் அனைத்தும் போர்க்கால அடிப்படையில் சீர் செய்யப்பட்டு 6 மாதங்களில் முடிக்கக்கூடிய பணிகள் 14 தினங்களிலேயே முடிக்கப்பட்டன. பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளானவர்களுக்கு 400 கோடி ரூபாய் அளவுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது. பாதிப்புக்குள்ளான தென்னை, முந்திரி, பலா போன்ற நீண்ட கால பயிர்கள் மீண்டும் பயிர் செய்வதற்கான உதவிகள் வழங்கப்பட்டன. மின் திட்டங்கள் தொடர்பாக தாம் மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேச மறுப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை மறுத்த ஜெயலலிதா, விவசாயிகள் மின் திருட்டில் ஈடுபடுகிறார்கள் என கருணாநிதி குற்றம் சாட்டுகிறாரா என்றும் கேள்வி எழுப்பினார். மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியது மின் மீட்டர்கள் இல்லாத காரணத்தால் மின் திருட்டும் மின் இழப்பும் ஏற்படுகிறது என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் விவசாய பம்பு செட்டுகள் மற்றும் குடிசை மின் இணைப்புகளுக்கு மட்டுமே மின் மீட்டர்கள் பொருத்தப்படாத போது மின் மீட்டர்கள் இல்லாததால் மின் திருட்டு ஏற்படுகிறது என கூறுவது தவறு என அமைச்சர்கள் பதில் சொல்லி இருந்தனர். இதை திரு கருணாநிதி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் விவசாயிகளும் குடிசைகளில் வசிப்பவர்களும் மின் திருட்டுகளில் ஈடுபடுகிறார்கள் என்று திரு கருணாநிதி கூறுகிறாரா என்பதற்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டும், அவர்தான் விளக்கிட வேண்டும்.